and welcome to அறிந்ததும் அறியாததும். திரைக்கு பின்னால் இருக்கும் நபரை உங்க முன்னால் காட்டும் காட்சி. சினிமானா சமையல் பண்ற மாதிரி. சமையல்ல எப்படி நாம உப்பு காரம் புளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றோமோ அதே போல ஒரு சினிமா ரெடி பண்றதுக்காக நாம ரொமான்ஸ் காமெடி நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்றோம். ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஒரு இன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம் இம்பார்ட்டண்டா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வீரம். அதுதான் ஒரு ஹீரோவா காட்டும். நிஜ வாழ்க்கையில ஒரு ஆளால 100 பேரை அடிக்க முடியாது. ஆனா சினிமால அது முடியும். இது பண்ணும்போது அது நிஜமா இருக்கணும் பார்க்கறதுக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறவர் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஜாம்பவான். ப்ளீஸ் வெல்கம் இந்தியாஸ் லீடிங் ஆக்ஷன் டைரக்டர் கனல் கண்ணன். வெல்கம் டு ஷோ மாஸ்டர். வணக்கம் ஆதித்யனன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ திடீர்னு டிவிக்கு காம்பேர்லாம் வந்தீங்க, சினிமா விட்டுட்டாங்க? இப்போ நீங்களே என்ன இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நடுவில் ஏதோ ஒன்று பண்ணலாம் தான் ஒரு சின்ன ஆசை. ஓகே, நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க டெஃபினட்டாக. ஆனால் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ண ஆசைப்படுறோம். இங்கே இந்த சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டு. என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். நாங்கள் திரைக்கு பின்னால் இருக்கிறது முன்னாடி கொண்டுறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். வாழ்த்துக்கள். ஒரு வகையில் நீங்கள் திரைக்கு பின்னால் இல்லை, நீங்கள் முன்னாடி கூட வந்திருக்கீங்க, அதுக்கு வருவோம். பட் அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பயணத்தை பற்றி நாங்கள் பேச விரும்புகிறோம். எங்கே ஆரம்பிச்சிங்க? இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பொதுவாக எல்லாருமே சொல்லணும், நான் வந்து கோடம்பாக்கத்தில் வந்து கஷ்டப்பட்டேன், பிளாட்ஃபார்மில் தூங்கினேன், ரொம்ப சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன், அடுத்த விட சாப்பாடு என்னென்ன தெரியாமல் வந்தேன், இன்றைக்கி நான் அந்த கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபராக இருக்கிறேன் வழக்கமாக சொல்கிறது. ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு 18 வயசில் நான் ஸ்டண்டில் சேர்ந்தது ஒரு அச்சீவ்மெண்ட். 10th முடிச்சு ஐடி டிஸ்கவுண்ட் பண்ணிச்சுன்னு ஓடி வந்து உண்மைதான். சென்னைக்கு வரும்போது தெரியும் சொத்து கஷ்டப்பட்டு தான் ஆகணுன்றது தெரிஞ்சுதான் நம்ம வரோம். ஏதோ ஒரு இடத்த கேஷ் பண்ணால் சில விஷயங்களே நம்ம இழந்து தான் ஆக வேண்டும். அதனால என்னோடய படிப்பிலேருந்து பேசிக்கலி ஒரு ஜிம்னாஸ்டிக் பிளேயராக இருந்த என்னை ஒரு ஸ்டண்ட்டுக்கு அடாப்ட் பண்ணேன். ஸ்டண்ட்டுக்கு எப்படி அடாப்ட் பண்ணுறது? இந்த சினிமாவில் ஸ்டண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷனில் மெம்பர் ஆகணும். அந்த மெம்பர் ஆகிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதிக்கு என்ன தகுதி? முதல்ல ஸ்டண்ட் பேசிக்கலி தெரியணும், அடியாளா இருக்கணும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் அடிச்சிருக்கீங்க நீங்க? இல்லை, ஸோ அது அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறது, உங்க தெருவில் வந்து பெரிய ரவுடி அந்த மாதிரி ஏதாவது? அப்படி இல்லை சார், 18 வயசு என்ன சார் ரவுடி ஆக முடியும்? மெம்பர்ஷிப் ஆன விஷயமா தெரிஞ்சது நம்ம ஸ்டண்ட்டுக்கே தகுதி இல்லைன்றது. ஏங்க ஒல்லியான உருவம், மீசையே முளைக்கல, தெரியாதனமா ஸ்டண்டியூன்ல மெம்பர்ஷிப் ஆகிட்டாங்க, வேலை கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படி. ஸோ வேலை கொடுக்கறது இதே மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் மாஸ்டர்ஸ் தான் அவங்க கொடுத்தே ஆகணும். அவங்க போனால் என்ன சொல்லுவாங்க, ஐயோ நீ ரஜினிகாந்தில் ஃபைட் பண்ணனா ஒன்று ரஜினிகாந்தையா தப்பாக நினைப்பாங்க, ஒன்று அப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க. படிக்கும்போதே நிறைய இந்த படங்கள், ஆக்ஷன் படங்கள் பார்ப்பேன். ஏன்னா அந்த டைம் காலகட்டங்கள் ஜெய்சங்கர் சார் படம், ரஜினி சாரோடைய வளர்ந்து இந்த போக்கிரி ராஜா, பாயும்புலி, இதே மாதிரி படங்கள்லாம் பார்த்த உடனே நல்லா ஸ்டண்ட் பண்ணலாம். அது என்ன அறியாமல் விருதமான ஒரு விஷயம் வந்தது. அதில் நம்ம பேசிக் ஜிம்னாஸ்டிக் பிளேயராக இருந்தேன் நான். எனக்கு ஆக்சுவலாக வந்து ஜிம்னாஸ்டிக் பிளேயர்னா நீங்கள் வந்து ஸ்கூலில் இருக்கிற காலம்? அந்த காலகட்டத்தில் பேசிக் ஜிம்னாஸ்டிக் பிளேயர். இந்த சம்மர் ஷாட்லாம் ரோட அடிப்பாங்க இல்லைங்களா, அதில். பட் ஏதாவது நீங்கள் வந்து ஈவெண்ட்ஸ்க்கு ஏதாவது போயிருக்கீங்களா? இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், இந்த போலீஸ் அபிஷியல், இந்த ஆக்சுவலாக அந்த டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் நடக்கும் பார்த்தீங்களா, போலீஸ் சார்பா. அப்படி போலீஸுக்கு ட்ரை பண்ணீங்க? இல்ல, அந்த போலீஸ் சார்பா வந்து போலீஸ்ல இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. அப்ப எங்களை போலீஸ் மாதிரி காட்டி உள்ள பண்ண வைப்பாங்க. பாருங்க இல்லீகல் அவங்களே பண்றாங்க பாருங்க. அப்போ நான் பண்ணும்போது நான் 2 வாட்டி அவங்களுக்கு மெடல் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்போ வந்து என்ன போலீஸ் வேலைக்கு என்ன செலக்ட் பண்ணாங்க. அப்போ எனக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய அம்மா, வயசானவங்க சொல்லுவாங்க, அம்மா நான் போலீஸ் சேர்ந்தாலும் சேர்ந்துடும் போல் இருக்கு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, போக்கத்தவனாடா போலீஸ் வேலைக்கு போவான், அந்த வேலைக்கு தான் போறேன் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஷாக்கு, என்னையா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாம் சொல்லுவாங்கல்ல, திருட்டு ஏறி பிடிச்சு வந்தாங்க. அப்படியெல்லாம் ஏறவே இல்லை. அம்மா சொல்லி என்ன வழி, ஏன்னா சின்ன வயசு அப்பா கிடையாது, அம்மா வந்து போயிட்டு வா கரெக்டாக நல்லபடியா நீ வருவேன். எங்க இருந்து வந்தீங்க? தூத்துக்குடி. நான் பிறந்து வந்ததுல நாகர்கோயில் வள்ளியாபுரம் ஒரு குக்கிராமம். 8th 9th 10th வந்து தூத்துக்குடியில படித்தேன். அப்போ எங்கள் அண்ணாவுக்கு இங்கே வேலை ஷிஃப்ட் ஆகி கிடைச்சதுனால இங்கே வந்து நான் குடும்பத்தோடு இங்கே ஷிஃப்ட் ஆக வேண்டிய பொசிஷன் ஆகி போச்சு. அப்போ அம்மா வந்து என்ன அழகாக எங்கள் அண்ணன் எனக்கு பணம்லாம் கொடுத்து 2000 ரூபா அப்போ கொடுத்தாங்க. அது 85 பெரிய விஷயம். 2000 ரூபா அந்த காலத்துல 2000 ரூபா கொடுத்து, ஆனால் என்னை யாரும் வந்து ஓடி அதெல்லாம் கிடையாது, ஏற்றி விட்டாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் கஷ்டப்பட்ட விஷயம் வேறு. அது கஷ்டப்பட்டது கிடைச்ச போனஸ் தான் இன்றைக்கி உங்கள் புதுயுகம் சேனலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். புது விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசை வந்துச்சு. நிறைய படங்கள் பார்த்தேன். அதோடைய விளைவு தான் என்னை வந்து என்னுடைய மதிப்புக்குரிய ராம்பவராஜ் அவர் இப்போ இறந்துட்டாரு. அவர்கிட்ட போய் நான் பண்ணி காட்டும்போது அவர் முதல்ல என்ன கேஷ் பண்ணாரு. நிறைய நான் ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் பெருசாக பண்ணல, ஏன்னா உருவம் சிறுசு இல்லையா. ஸோ என்னுடைய மாஸ்டர் வந்து அவர் கம்போஸ் பண்ண காமிச்சார், டிஃப்ரெண்ட்டாக கம்போஸ் காமிச்சோன்னா சொன்னார்,
இந்த பையன் நல்லா வருவான், அவன் அசிஸ்டண்டாக வச்சு கம்போஸ்டராக வச்சுக்கினாங்க. அன்னிருந்து அவர்லேருந்து என் பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் ஃபைட்டராக பண்ணதே இல்லையா? இல்லை. வாவ், திஸ் வண்டர்ஃபுல். இது நான் ஒரு படத்தில் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஏன் பண்ண முடியலன்னா உங்களுக்கு கேளுங்களேன். ஒல்லியான உருவம், எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒல்லியான உருவம், ஒரு ஹீரோ நிற்கிற ஒரு பர்சனாலிட்டி வேணும். அதெல்லாம் என்ன காமெடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட் அடி ஓடுவாங்களே, அதுக்கெல்லாம் நான் சார் அர்ஜுன் சார்ட்ட ஓடிருக்கேன், ராமராஜன் சார் நிறைய படம் ஓடிருக்கேன். இது காமெடிலாம் பண்ணுறேன். ராமராஜன் சார் அடிக்கிற மாதிரி நீங்கள் ஓடுறதுலாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடைசி நான் தான் ஓடுறது, அப்படிலாம் பண்ணியிருக்கேன். பட் ஆச்சரியமான விஷயம் என்ன, சாதாரணமாக எல்லா ஃபைட் மாஸ்டருமே ஒரு ஃபைட்டராக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் வந்திருப்பாங்க. அதாவது உள்ள ஏறி அடி வாங்கி இதெல்லாம் இருந்திருக்கும். நீங்கள் அதெல்லாம் பண்ணாமலே வந்தேன். அதில் எனக்கு ஒரு பெரிய அக்செப்ட், ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. ஏன்னா என்ன பத்த ராசான்னு ஒரு படம், ராமராஜ் சார் ஹீரோ, ராஜ்கர் சார் ப்ரொடியூசர். ஆக்சுவலாக அந்த படத்தில் ராமராஜ்குமார் மாஸ்டர் வந்து ஃபைட் எடுக்கிறாரு. அதில் உடம்புல ஃபுல்லாக ஃபயரோட ஃபைட் பண்ணும். எந்த ஃபைட்டரும் பண்ண மாட்டேன்னாங்க. ஸோ அந்த கட்ட நான் தான் ஹீரோ, ரியல் ஹீரோ நான் பண்ணுறேன் சொல்லிட்டு இது அப்போ இப்போலாம் ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆச்சு. அப்போ துணி எல்லாம் கட்டி சுழிச்சு எல்லாம் போட்டு ஃபைட் பண்ணி அதை உடச்சிட்டு கிளாஸ் எல்லாம் உடச்சிட்டு வரணும். ஆனால் இன்னைக்கு கூட நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃப்ரேம் வந்து ராஜேஷ் சார் கோணி தூக்கிட்டு ஓடி வருவார். ஏன்னா அது அவருக்கு தெரியாது ஃபயரை உடச்சு வராங்க, பையனுக்கு எதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி கட்சலுக்கு கூட ஓடி வந்தார். ஸோ ஒரு வகையில் நம்ம இப்போ ரஜினி சாருக்கு தேங்க்யூ சொல்லலாம். நீங்கள் அவரோட படம் எல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்திருக்கு இதெல்லாம். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் நான் வந்து சமய சந்தர்ப்பத்தில் மாஸ்டர் விட்டு வெளியே வர நிலை சூழ்நிலை வந்தது. ஏன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா என்னை வந்து மாஸ்டர் சுதந்திரமாக விட்டார். ஆக்சுவலாக நான் ஸ்டெயினே கொடுக்க மாட்டேன். ஸோ அதுதான் பொதுவான விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா ராம்போ மாஸ்டர் பீக்கில் இருக்கார். அவர் பாதி ஒர்க் பண்ணுவார். அவர் அடுத்த ஷூட்டிங் டேட் ஃபினிஷ் ஆகிடும். அவர் மதுரை போயிடுவார். நான் கோபிஸ்வரி படத்தை ஃபைட்டை ஃபினிஷ் பண்ணுவேன். மதுரை அந்த ஃபைட்டை ஃபினிஷ் பண்ணுவார். பாதி போய் ஜாயின் பண்ணேன். அவர் பொள்ளாச்சி போவார், நான் அதை ஃபினிஷ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் எந்த வருஷம் நீங்கள் சொல்லுது? இதெல்லாம் ஐ திங்க் 8 டிசம்பர் to 90 அந்த டைம். சின்ன பையன் மீசை முளைச்சிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்டும் டார்ச்சர் தான். கனல் கனவு தானே, ரெடி இது ஐயோ உங்களே டார்ச்சர் பண்ணுறீங்கல்ல. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் கூட. எப்படின்னா ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, ஒரு சின்ன பேக்கு, அப்படியே பஸ்ஸில் ஏற வேண்டியது, தூங்க வேண்டியது. காலை மதுரை வந்தோடனே எங்கப்பா லொக்கேஷன் அப்படிம்பாங்க. சூப்பர். லொக்கேஷன் போட்டு அங்கே டக்கு டக்கு ஈவினிங் உங்களை குளிக்கிறது எது சார் அது. அதெல்லாம் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா என்னுடைய உழைப்பை அவருக்கு நான் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா அடுத்த நாள் சென்னையில் லேண்ட் ஆவேன். எல்லாருமே வந்து ட்ரெயினில் இறங்குவோம். எல்லா ஸ்டேஷனும் போயிடுவாங்க. நான் ஒருத்தர் மகன் குளிச்சுட்டு வாகினி ஸ்டுடியோக்கு போய் எல்லா ரஷ்யும் ஆர்டர் போடுவேன். எல்லா படத்துல மேக்ஸிமம் டே நைட் ஆர்டர் போட்டுட்டு அவர் எடிட்டிங் உட்காருவார். அவர் ஃபர்ஸ்ட் ரஃப் கட் நான் தான் பண்ணுவேன். அப்புறம் அவர் ஃபைனல் கட் பண்ணுவார். ஸோ அன்றைக்கி நான் தொழில் கற்றுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு லேவாக அமைஞ்சது. ஸோ என்னுடைய காலகட்டங்களை நான் வந்து லக்கியாக உங்களுக்கு வந்து எல்லாமே அமைஞ்சது. அப்படி ஒரு மாஸ்டர் கிடைக்கிறது கஷ்டம் தானே. இன்னைக்கு இந்தியாவில் இருக்க டாப் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் நீங்கள் 5 பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் டெஃபினட்டாக இருப்பார். அந்த 5 பேருமே என்னோட எசன்ஸ் தான். ஓ அதுதான் வண்டர்ஃபுல். எதனாலன்னா அவங்களுக்கு நான் இதே மாதிரி ஃப்ரீடம் கொடுத்து கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டண்ட் சிவா இருந்தார். அவர் வந்து என் உதவியாளர் இருந்தார். பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு போர்ஷன் ஃபைட் எடுக்க சொன்னேன். ரொம்ப நல்லா எடுத்து எடிட் பண்ணி காமிச்சார். பார்த்து நான் கரெக்ஷன் பண்ணிட்டு இனிமேல் நீ எங்கிட்ட இருக்க லாய்க்கில் கெட் அவுட் அப்படின்ட்டு ஸ்டன் சிவா மாஸ்டர் அவர் போயிட்டார். நெக்ஸ்ட்டு பீட்டர் ஹீன் வந்தார். அவரு எனக்கு ஒரு தெலுங்கு படம், ஒரு நல்ல படம் எடுத்தார். நான் கிளாஷ் விட்டு பண்ணுறேன். யூ கெட் அவுட் அப்படின்னாரு. நான் கெட் அவுட் மீன் அன்பா சொல்லுது, நீ தகுதி ஆகிட்ட, நீ இனிமேல் உனக்கு எல்லாமே கிடைக்கும் சொல்லி கையிலேருந்து பர்ஸ்லேருந்து ஒரு 2000 பணத்தை கொடுத்து இது உனக்கு 200 கோடி ஆகட்டும் சொல்லிட்டு, அப்புறமா அரசு ஆகட்டும், இன்னைக்கு டாப்பஸ்ட்டில் இருக்க செல்வா எல்லா மாஸ்டர்ஸுமே எங்கிட்ட உதவியாளர் ஒர்க் பண்ணவங்களா உங்ககிட்ட ஆரம்பிச்சவங்க. இப்போ நீங்கள் ஆரம்பித்த காலத்தில் உங்கள் கூட இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்கள் காலீக்ஸாக இருந்தாங்க. அதான் பாருங்கள் சார் அதான் நான் சொன்னேன். என்னுடைய காலகட்டங்களை நான் வேஸ்ட் பண்ணலை. அதனால தான் இன்னும் நான் உங்கள்கிட்ட முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க எல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க, வரல சார். கரெக்ட். உங்களை பற்றி பேச வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா நானே உங்கள் கூட வேலை செஞ்ச போது கற்றுக்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. அப்சர்வ் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது. எப்படின்னா இண்டஸ்ட்ரியிலே வந்து அவ்வளோ அப் டு டேட்டாக இருக்கிற ஒரு மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் நீங்கள் தான் அந்த ட்ரெண்டை ஆரம்பிச்சு வச்சிங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ மற்றவங்க எல்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஃபஸ்ட்டு லேப்டாப் வாங்கினது ஒரு ஆக்ஷன் டைரக்டராக லேப்டாப் நீங்கள் தான் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் தான் வாங்கினேன் சார். ஆப்ரேட் பண்ண தெரியாது சார். பட் இது ஆப்ரேட் பண்ண தெரியாது, ஆனால் வச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் பார்ப்பீங்க, அதில் ரெஃபரன்ஸ் இருக்கும் சார். அது என்ன, அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் சார். நான் வந்து படித்தது கம்மி தான் சார். ஹேபிட் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுவேன். எடிட்டிங் சம்மந்தப்பட்ட ஹேபிட் சாஃப்ட்வேர் FCB ஒர்க் பண்ணுவேன். நான் தான் கட் பண்ணுவேன்.
அது எப்படி வந்துன்னு பார்த்தா நான் கேட்பேன் ஆதித்ய இப்போ சப்போஸ் ஆதித்ய மேலே சார்ட்ட ஒரு விஷயம் நடக்குதா நீ கேட்டால் அது உடனே பிடிச்சிக்கும் சார் அது அந்த கிளாஸ் ஆமாம் உங்களுக்கு பயங்கர கிராஸ்பிங். ஆமாம். ரெண்டாவது வந்து சார் நான் முதல்ல ஃபிலிம்லேருந்து ஃபிலிம் மேட்லேருந்து ஃபஸ்ட் டைம் ஹேபிட் வரும்போது நான் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஹேபிட்டில் தான் வெட்டுவேன். ஏன்னா ஹேபிட்டில் வெட்டும்போது எல்லாம் கேட்பாங்க. ஆனால் ஹேபிட்டில் வெட்டிட்டு இம்மீடியட்டாக அப்போல்லாம் சினிமாவுக்குள்ளே கம்ப்யூட்டர் வர காலகட்டங்களில் வந்து எல்லாருமே ஒரு சாங் பார்க்கும்போது நான் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும், ஒரு ஃபைட் பார்க்கணும்னா பிக் ஃபைட் இதெல்லாம் பார்க்கணும். அப்போ போட்டு ஆமாம் ஏன் கேட்பேன், இதில் பாருங்கன்னு கேட்டால் இல்லை முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஹேபிட் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணும்போது அதை ஸ்டெப்ரைஸ் பண்ணியிருப்பேன், அதை கம்ப்ரஸ் பண்ணியிருப்பேன், இழுத்துட்டு இருப்பேன். அதை ஃபிலிமில் பண்ண முடியாது. ஃபிலிமில் ஃபைனல் அவுட்புட்லாம் பண்ண முடியாது, அப்படி ஃபஸ்ட் காப்பிலாம் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே தெரியாது. அப்போ கூப்பிட சார் மைண்டில் ஜட்ஜ்மெண்ட் வேணும் சார். இந்த சின்ன ஸ்க்ரீனில் நம்ம 2 பேர் டிசைட் பண்ணுறத 200 கோடி பேர் பார்க்கணும் சார். அதுதான் புத்திசாலித்தனம். பெரிய ஸ்க்ரீனில் டிசைட் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை சார் அப்படின்னு. கண்டிப்பா. இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு டைரக்டர் எடுக்கிற சீன்ஸை கட் பண்ணுறதுக்காக ஒரு எடிட்டர் இருப்பார். அது டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து நீங்கள் தான் கட் பண்ணணும். ஸோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு எடிட்டர் கூட. ஆமாம் எஸ் கரெக்ட். பேசிக்கலி சார் யூ ஹேவ் டு நோ. ஆமாம் சார் எடிட்டிங் மைண்டில் படம் எடுத்தால் 100% அது வந்து ஆர்டிஸ்டேன் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் ஆஃப் டேஸ் வேஸ்ட் ஆகாது. அது நீங்க சொல்லணும் எப்படி அந்த காலகட்டம் மாறிடுச்சுன்னா ஒரு காலத்துல வந்து பெரிய சீக்வன்ஸா வந்து கம்போஸ் பண்ணுவாங்க. சோ அதே ஒரு நிமிஷம் அடிச்சு குதிச்சு அதுக்கப்புறம் அங்க இருந்து கீழே விழுந்து என்னென்னமோ இருந்தது. இல்ல அது சார் இதெல்லாம் சும்மா கை அசைஞ்சாலே ஓகே கட் நெக்ஸ்ட் அப்படி போயிட்டே இருக்கு. ஆமாம் எஸ் கரெக்ட். எப்படின்னா சார் இப்போ அது நான் என்னை பற்றி நான் பெருமையாக சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் தமிழில் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னால் படங்கள் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருக்கேன். அப்படி இருக்க காலகட்டங்களில் நான் வந்து தெலுங்குக்கு முதல்ல என்னை எடிட்டர் மோகன் சார் தான் லான்ச் பண்ணுறாருங்க. நிறைய பேருக்கு அவர் வந்து ஆமாம் அவர் தான். அப்போ எனக்கு சிரஞ்சீவி சாரை வந்து மெகா ஸ்டார் அவர் தான் ஆக்ஷனில் அவர் தானே ஆந்திராவில் ஆக்ஷனில் அவர் தான். அவருக்கு நான் எடுக்க போகிறேன். அவர் என்ன முதல் மீட்டிங்கில் கேட்டார். நான் சின்ன பையமாக இருக்கேன், இப்போ கொஞ்சம் வெயிட்டாக இருக்கேன், அப்போது இன்னும் உள்ளே இருப்பேன். கண்ணன் நான் எல்லாமே பண்ணிட்டேன், நீ எனக்கு புதுசாக என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார். நான் என்ன சொல்ல முடியும், சின்ன பையன் அவருடைய கேட்டவுடனே சார் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் சார் அப்படின்னு. இது முடிஞ்சது. ஏன்னா அவருக்கெல்லாம் அப்போ அந்த காலகட்டத்தில் 20 days 15 days கிளைமேக்ஸ் ஃபைட் எடுப்பாங்க. நான் எடுத்த ஃபைட் 5 days. நம்ப முடியுதா சார்? அதில் அந்த ஃபைட்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது 4 நாளும் சிரஞ்சீவி சார் கன்ஃபியூஸ் தான். இவன் என்ன எடுக்கிறான்னு தெரில, என்ன மைண்ட் பேசி திட்ட வர ஆரம்பிச்சிட்டார். இது திட்டினாரு, நான் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் பேட்ச் ஒர்க் இங்கே நம்ம குசால் தாஸ் பில்டிங்கில் எடுத்து எடிட் பண்ணி கட் பண்ணி அதை மேட்ச் பண்ணி அனுப்பிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போய்விடுவோம் வழக்கமாக. அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு ஆஃப்டர் ரிலீஸ் படம் ரிலீஸ் பெரிய ஹிட் சூப்பர் ஹிட்டுக்கு அப்புறம் ஒரு 3 days கழிச்சு ஒரு கால் வந்துச்சு. அது எங்கன்னா அந்த நம்பரே வரல, மொபைல் வந்து கண்ணன் நான் வந்து சிரஞ்சீவி பேசுகிறேன் அப்படின்னு. சிரஞ்சீவி சார் எனக்கு எதுக்கு பேசுகிறோம், கமெண்ட் பண்ணுறான்னு சும்மா விளையாடாதப்பா யார் எனக்கு. கண்ணன் நான் தான்ப்பா மெகா ஸ்டார் சிரஞ்சீவி பேசுகிறேன் சார். வாய்ஸ் கண்டுபிடிச்சேன். சார் எப்படி இருக்கீங்க சார்? இல்லை நான் பெங்களூர் தாண்டி ஒரு இடத்துல இருக்கிறேன், படம் பெரிய ஹிட், பர்டிகுலர் நான் உடனே மீட் பண்ணணும், நான் நாளைக்கு சென்னைக்கு வரேன், ஒரு மேக்ஸிமம் மிஸ் பண்ணாமல் ஒரு 11 o'clock என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ எதுக்கு சிரஞ்சீவி சார் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷனாக போகும்போது அவர் எனக்கு பொக்க ஒரு அப்போது டைட்டன் வாட்ச் கட்டினா பெரிய ஆள் தெரியுமா சார்? 95 பெரிய கோல்டு கலர் அந்த வாட்ச் இப்போவும் வச்சுருக்கேன். அப்போ அது அவர் கிஃப்ட் பண்ணது. ஆமாம் கிஃப்ட் பண்ணி எனக்கு கையில் கட்டி விட்டு. ஸோ அது உங்கள் ஃபர்ஸ்ட் பாராட்டு? ஆமாம் பாராட்டுனா அவர் மெகா ஸ்டாரில் சார். ஸோ இந்த பக்கம் சொல்லுங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருந்து யார் உங்களை ஃபர்ஸ்ட் பாராட்டுனது? சார் எனக்கு சேம் விஷயம் தான் சார், ரஜினி சாரும். ரஜினி சார் எனக்கு என்னையா எடுக்கிறான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது தான் பஞ்சாயத்து. ஐயோ அவர் சார் ரஜினி சார் ஆக்சுவலி அவரை பற்றி சொல்ல போனால் ஸ்பாட்டில் ரொம்ப தலையிட மாட்டார். ஆமாம் அவர் ரொம்ப அவரோட ஒர்க் பண்ணவர் எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப பவ்யமாக ஒரு சைடில் உட்காந்துருப்பாரு. ஒன்றும் ஆனால் உள்ள நடக்கிற எல்லா விஷயம் அவருக்கு தெரியும். ஆமாம் என்னது. ஸோ நான் முத்து படம் அப்போ நான் வந்து அதான் ஃபர்ஸ்ட் படம் முத்து தான் அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து அவருக்கு நான் அதுக்கு முன்னாடி பிரபுதேவோட கண்டினியூ எல்லா படம் நான் தான். பிரபு சார், அர்ஜுன் சார், ராஜ்கிரண் சார் எல்லாம் ஒர்க் இதுக்கு இன்பிடின் ஒரு தெலுங்கு அப்படி போய்ட்டுருக்கும்போது முத்து எனக்கு கிடைக்குது. நைட் வந்து செங்கோட்டை ஷூட்டிங், டேயில் வந்து முத்து ஷூட் எனக்கு அப்படி போய்ட்டுருக்கு. அப்படி போய்ட்டுருக்கும்போது ஒரு சின்ன போர்ஷன் ஃபைட் எடுக்கணும். அது ஃபைட் எடுக்கும்போது நான் தெரியுமில்ல கட் ஓகே நெக்ஸ்ட் கேமராங்க ஃபினிஷே பண்ணல மாஸ்டர், நான் ஃபினிஷ் பண்ணல, நான் தேவையில்லை சார் அப்படி நான் ஃபினிஷ் பண்ணலன்னு பாரு, எனக்கு தேவையில்லை சார் கேமரா அங்கே போகும்போது கட் போதும் சார் இங்கே வாங்க கேமராங்க அப்படின்னு நான் போய் சேட் பிடிச்சேன். மாஸ்டர் என்ன இருக்காரு புரியலைன்னாரு. அவன் அப்படி தான் சார் நான் டைரக்டர் வைக்க மாதிரி
கடைசியில எடிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஃபைட்டு படத்தோட தூக்கிட்டார் சார். ஆ. ஒரு பெரிய ஒரு குதிரை சேஸ் இருக்கு ஆக்சுவலாக. அதில் கிட்டத்தட்ட 100 குதிரை வச்சு ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, முத்து மீன் அவன் கடத்திட்டு போகிறேன். ஆமாம். அந்த ரேஸ் என்ன தூக்கிட்டாங்க ஆக்சுவலாக. உடனே நான் வந்து எனக்கு அது பெரிய விஷயமா தெரில. ஒரு படத்தை என்ன வைக்கிறதும் தூக்குறதும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் பொறுத்தது, அந்த இயக்குனர் பொறுத்தது, அந்த ஹீரோவை பொறுத்தது. அது நமக்கு தேவையில்ல விஷயம். என்ன பிடிச்சதா இப்போ என்ன பிடிச்சதா நீங்கள் இன்டர்வியூ கூப்பிடுறீங்க, அது உங்களுக்கு தேவைப்படுறது. நான் வந்து வரப்போகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு பிடிக்கல வச்சுக்கிட்டாங்க, நோ ப்ராப்ளம். என்னோட வேலையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இது அடுத்த ஒர்க்கு நான் போயிட்டு இருக்குமா அகைன் டைரக்டருக்கு ரவிக்குமார் சார். ஆனால் ரவிக்குமார் சார் நான் ரொம்ப சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் தான் இந்த படத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரி அறிமுகப்படுத்தினே அவர் தான். ஓகே, வண்டர்ஃபுல். அவர் தான் ஃபர்ஸ்ட் அவரோட படம் சவுதி சார் தான். புரியாத புதிரில் நான் வந்து ராம்பராஜ் மாதிரி மேட்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் எடுக்க முடியாத ஒரு ஃபைட்டை வித்தியாசம் எடுத்து காமிச்சால. அதில் தான் என்ன அடுத்த படத்தில் எனக்கு சேரன் பண்ணி அறிமுகப்படுத்தினாங்க. அதான் உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஃபோன் பண்ணார் ரவிக்குமார் சார். டேய் ரவிக்குமார் சார் வாடா பண்ணு. டேய் அண்ணே எங்கடா இருக்கா அண்ணே, நான் ப்ரிசர்ஸில் ஷூட்டில் இருக்கேண்ணே, நீ உடனே வா அப்படின்னார். உடனே வந்தோடனே இல்லை சார் ரஜினி சாருக்கு ஏதோ டிஸ்டர்ப் இருக்காரு, நீ ஒரு வாட்டி பேசிட்டா படம் பண்ணலாம் அப்படின்னு. நான் அப்படி கேட்டேன், இந்த படம் பண்ணி தானே எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கெட் வரணும், நான் பிஸியாக இருக்கேன். நான் கேட்ட கேள்வி ஆல்ரெடி நான் பயங்கர பிஸியாக இருக்கேன், இது எதுக்கு எனக்கு அவங்க திருப்தி இல்லாமல் ஒருத்தர் நான் ஒர்க் பண்ண முடியாது. அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சாதான் என்னோட ஒர்க்கு மேலே எனக்கு லவ் வரும், அதில் அவருக்கு லவ் வரும். கடல் டேஸ்ட்டாக பண்ணுறாரு. ஸோ முதல்ல ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வந்துச்சு, நல்லா இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். நீ என்ன எப்படி பேசுகிற நீ அப்படின்னா, நான் சொல்கிறேன் நீ ரஜினி சார் போய் பேசுனார். அவர் மாடியில் மேக்கப் போட்டிருக்கிறாரு ரஜினி சார், பக்கத்தில் விஜயகுமார் சார் இருக்கல, நான் ஆக்டர் விஜயகுமார் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் அப்படியே போய் அவர் விக்கு வைக்கிறாங்க, பிட் விக் வைக்கும்போது வசையக்கூடாது தெரியுங்களா உங்களுக்கு, அப்படி தான் இருக்கும்ல தலையில். அதனால அவர் என்னை பார்க்க முடியல சார், அப்படி வைக்கிறாங்க, அப்படி பர்லிக்கிறது அப்படி விக் எடுக்க சொன்னார். கண்ணு உட்காருங்க அப்படின்னா உட்காந்து, விஜயகுமார் சார் இப்படி, ரஜினி சார் விஜயகுமார் அப்படி உட்காந்து ஜஸ்ட் சொல்லுங்க இல்லை டைரக்டர் உங்களை பார்க்க சொன்னார். என்ன சொன்னார், இந்த சேஸ் விஷயமே ஏதோ அது ஒரு சின்ன நான் பேசுகிறேன் ஒரு டக் அவர் பேசும்போது அண்ணே அப்படின்னா என்ன நான் பண்ண படங்கள் வரிசையை சொன்னேன். செங்கோட்டை, மிஸ்டர் ரோமியோ, அரண்மனை கிளி வந்து இது எல்லாமே என் ராசா, எல்லாமே டாப்பஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் படங்கள். புரியுது உங்களுக்கு அந்த காலகட்டங்கள். தெலுங்குல செஞ்சு சார் படம் எல்லா படங்களும் பண்ணிட்டுக்கிறேன். இவ்வளோ படங்கள் நான் ஏன் பண்ணுறேன்னா என்னோடய ஒர்க்கு எல்லாருக்கும் பிடிச்சி தான் பண்ணுறாங்க. பட் நீங்கள் என்னமோ வேறு மாசிச்சு பண்ண சொல்கிறாங்க கேள்விப்பட்டேன். பட் அதை பற்றி நான் வருத்தப்படலை. டைரக்டர் ரவிக்குமார் உங்களை பார்க்க சொன்னார். எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டி நான் வருத்தப்பட போகக்கூடாது. கொடுத்தா நல்லா பண்ணுவேன், கொடுக்காட்டி நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு. உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் அப்படியே ஏறி இருக்கும் அவருக்கு. அவர் அப்படியே அப்படி எந்திரிச்சா சார், எந்திரிச்சு மேனேஜர் கூப்பிட்டாங்க, எல்லாம் ப்ரொசீட் பண்ணிட்டார். ஒரே வார்த்தை, ஆல் ப்ரொசீட், கடலுக்கு நம்பிட்ட ஃபிக்ஸ் பண்ணி என்ன எல்லாம் கொடுக்க சூப்பர். ஸோ நான் அதுக்கப்புறம் எனக்கு ரஜினி சாரே தேவையில்லை. நான் சொன்னேன் நான் வந்து 8 days எடுக்க போகிறேன். ஏன்னா 6-7 லொக்கேஷன் சேஞ்ச் அந்த இடம் எடுத்து சொல்லி நான் லொக்கேஷன்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி 3 நாள் படிச்சுட்டு ரஜினி சாரே வரல. எனக்கு டோட்டல் எடுத்து லாஸ்ட் 1 day ரஜினி சார் க்ளோஸ்அப்ஸ், அந்த பாம்பு மேலே போகிறது, ஷூ அண்டரில் மேட்டில் எல்லாம் எடுத்து முடிச்சு அவர் ஒரே வார்த்தை சொன்னார், கண்ணன். அப்புறம் இந்த தில்லானா தில்லானா தித்திக்கின்ற தேனா சாங் வர சொன்னார். நான் வந்து அந்த சாங் போயிட்டுருக்கு, நான் எடிட் பண்ணி மியூசிக்கெல்லாம் போட்டு எப்படி அவர், ஏன்னா எந்த ஒரு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் மேலே சந்தேகமோ அவர் பார்க்கணும்ல எடிட் பண்ணிட்டு அந்த ஃபைட்டை போட்டு காமிச்சேன். அவர் ஃபைட்டை போட்டு நான் ரீலெல்லாம் மிக்ஸ் பண்ணி சவுண்ட்லாம் போட்டு போஸ்ட் பண்ணி ஏட்ராம் சுட்டேன். நான் வேறு ஷூட்டில் இருக்கேன். அகைன் ஃபோன், ரஜினி சார் உங்களை பார்க்கணுன்னு மறுபடியும் ஃபோன். ஓகே, அவர் இந்த தில்லானா அந்த ஆடிட்டு இருக்காரு. அவர் மூமெண்ட் சாங் போயிட்டுருக்கு, சாங்கை கட் பண்ணிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சார். இது வண்டர்ஃபுல். ஓகே, அப்போதான் நினச்சிட்டேன் வெரி குட் வெரி. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கனலுக்கு முன்னாடி, கனலுக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபைட்ஸ் ஆகிருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருக்கும். இன்னொன்று, அந்த காலத்தில் எடுத்து இந்த ஃபைட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு இந்த மேட்ரிக் ஸ்டைல் ஃபைட் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார், டெக்னாலஜியிலும் மாறிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் நிறைய மாஸ்டர்ஸோட வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டாக நான் வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பெல்ட்ஸ் ஆகட்டும், ரோப்ஸ் ஆகட்டும்,
புலிஸ் ஆகட்டும் எல்லாமே லேட்டஸ்ட் நீங்க Yes, yes. வச்சிருக்கீங்க. அது எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் அது இல்லாம கூட நீங்க நல்லா தானே இருந்தீங்க. பொதுவாக என் தொழிலை நான் ரொம்ப லவ் பண்ணுவேன் சார். வில்லன் படம் பார்த்தா ரேம்ப் ரொம்ப புதுசாக எல்லாம் அந்த மேனுவல் ரேம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா அதுதான் முதல்ல ஆமா. அந்த டிஜிட்டல் ரேம்ப்ன்றது நான் அது எப்படி பண்ணேன்னா சார்லஸ் ஏஞ்சல் இதே மாதிரி நிறைய படம் எப்படி வருது ப்ராப்பர் ரேம்ப் கட் பண்ணுறான் எப்படி ஒன்றும் புரியலையே. கரெக்டான ஸ்பாட்ல எப்படி cut ரேம்ப் அது ஓ என்ன எப்படி புரியல. நம்ம ஆவிட்ல ஒர்க் பண்ணுறோம் சொல்லிட்டு அந்த ஆவிட்ல ஒர்க் பண்ணுற ஆவிட் ஆப்ரேட்ஸ்லாம் அவன் கிட்டத்தட்ட ஒரு 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 டைப்பிஸ்ட் மாதிரி அது அடிக்க தான் தவிர கிரியேட்டிவிட்டி இருக்காது சார். ஆமா. பட் நான் இதில் ஏதோ இருக்கு இந்த இது நீ ஸ்டெப்லைஸ் போகிற ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணுற ஃப்ரேம் ஸ்கொயர் பண்ணுற சம் உள்ள ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குது நீ ஓப்பன் பண்ண சார் ரியலி சார் ஓப்பன் பண்ணும்போது ஸ்பீட் பூஸ்ட் ஸ்பீட் பம்ப் வாட் இஸ் ஸ்பீட் பூஸ்ட் அப்படின்னு. ஸோ அந்த என்னோட லேயர் நான் கட் பண்ணுற லேயர் மேலே வச்சு ஸ்பீட் பூஸ்ட் பண்ணால் ஸ்பீட் பூஸ்ட் இழுத்து கிராஜுவலாக போய் அப்படியே ட்ராப் ஆகும். சூப்பர். ஓ திஸ் இஸ் ஸ்பீட் பூஸ்ட் ஸ்பீட் பம்ப் அப்படின்னு தப்பு தூக்கி டப்ளி ட்ராப் ஆகுது. ஸோ அதுவே ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக பண்ணுது. சூப்பராக இருக்குது இதெல்லாம் பண்ண வேண்டிய தலைவா என்ன தலைவா அப்படின்னு இதெல்லாம் பண்ணலாம் தலைவா டிஐ போகும்போது பிடிச்சது காசு கிழிஞ்சு போகும் தலைவா அப்படின்னு நான் பார்ப்போம் சொல்லிட்டு நான் வந்து வில்லன் படம் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அந்த ஒரு அதில் பெரிய ஒரு நேஷனல் நம்ம இந்தியாவுடைய ஒரு அவர் ஆக்ஷன் டேரக்டர் பெரிய டாக்டர் விஜயன் அவரும் அஜித் சாரும் மோதுற மாதிரி ஃபைட்டு. அதுவும் டே நைட் அடிக்கிறோம். டேலேருந்து கண்டினியூ பண்ணி முடிக்கிற பொசிஷன் அப்புறம் மிட் நைட் 2 o'clock எடுக்கிறோம். அது ஒரு ஒரு அது எப்படி ஷூட் பண்ணுறதுன்றது நான் ரவுண்ட் ரால் எடுக்கிறேன். ரேம்ப்ன்ற ஒரு ஃபீல் ஆகிட்டேன் எங்கே ஷார்ட்டை கம்ப்ரஸ் பண்ணணும் எங்கே ரிலீஸ் பண்ணுன்றது அதை இதையுமே எடிட்டு போயிட்டு பண்ண சொன்னேன். பண்ணி முடித்த உடனே ஓகே டைரக்டர் அடுத்த நாள் காலில் வந்து பார்த்துட்டு ஃபைட் சூப்பராக இருக்கு இந்த ஷார்ட் அவன் எப்படி பண்ணான்னு கேட்டார். சார் பண்ணார் சார் இது கிராபிக்ஸ் தான் கொடுக்கும் சார். அன்னைக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டு கிராபிக்ஸோட விலை 1,25,000 ரூபாய். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஷார்ட் அந்த பீஸுக்கு உடனே எல்லாருமே ஷாக் ஏன்னா இவ்வளோ ஒரு இந்த ஷார்ட் நல்லா இருக்குது ஆனால் பண்ணனா 1.5 லட்சம் அவன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டாங்க. உடனே டைரக்டர் ரவிக்குமார் அந்த ஷார்ட் ரிமூவ் பண்ணக்கூடாது ரொம்ப நல்லா இருக்கு கனல் கண்ணனோட ரெமண்டேஷனில் கட் பண்ணிக்கங்க. ஸோ அவர் பண்ணா சொன்னார். ஸோ அந்த ரேம்ப் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்கு. நீங்க ஆரம்பிச்சு வச்ச விஷயம் தான் அதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. டைரக்டர் கேவி ஆனந்த் சார் அயன் ஒரு படம் பண்ணேன் சார் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது அந்த படம் தான் எனக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷன் எனக்கு கொடுச்சு. எப்படின்னா அந்த படம் கதை எல்லாம் அந்த சவுத் ஆப்பிரிக்கா பேஸ்டு கதைனால நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போக வேண்டிய பொசிஷன் ஆச்சு. அப்போ போனால் எனக்கு அங்கேயுமே பிளாக் ஃபைட்டர்ஸ்னால இங்கே ஒரு ஆள் எங்களுக்கு தேவைப்படல. ஸோ நான் மட்டும் ஆக்ஷன் டைரக்டர் நாங்கள் போனேன். அங்கே ஒரு ஆக்ஷன் மாஸ்டரை கிறிஸ் ஆண்டர்ஸ்னு ஒரு மாஸ்டர் நான் மீட் பண்ணேன். அவரை மீட் பண்ணி ஒரு 2 days அவர் கூட மீட்டிங் கொடுத்துட்டு எனக்கு இப்படிலாம் ஜம்ப்ஸ் வேணும் இப்படி ஜம்ப்ஸ் வேணும்னா நான் அப்போ நம்ம கைரோ பொசிஷன் யூஸ் பண்ணுறேன். அப்போ ஓகே சார் அப்படின்னா ஒரு பட்ஜெட் கோட் பண்ணி கொடுத்தாரு. அங்கேயே உட்காந்து டிசைட் பண்ணோம். சரி ஓகே அகைன் ஒரு 1 month கழிச்சு அகைன் போக போகிறோம். அவருடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணாங்க. ஓ சார் நான் அப்போது அவர்கிட்ட கேட்டேன் சார் நானும் எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டேன். அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் நான் கொடுத்துறேன் சார் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கூட எடுத்து போயிடுங்க பட் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னு கேட்டார். அது யூஸ் பண்ண தெரிஞ்சாதானே நான் ஷாக். அது கேட்ட கேள்வி ரொம்ப கண்ணன் நீங்கள் கிரியேட் பண்ண மட்டும் தான் முடியாது. இந்த ஒர்க்குக்கு நான் பாருங்கள் நான் ஒரு ஷார்ட்டு தான் சொல்லுவேன் அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி சவுத் ஆப்பிரிக்கா உங்கள் 2 அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கேப்டன் வாங்கினார். எங்கூட ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கினார். சரி ஓகே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 2 months கழிச்சு அந்த கிளைமேக்ஸ் லக்கிக்காக இந்தியாவில் பண்ண பொசிஷன் அதாவது மால்சிஸ் கார்டு பாம்பேலேருந்து ஒரு 200 kilometer நீங்கள் வந்து ஒரு பெரிய மவுண்டன் இருக்கும். அப்போ வந்து எனக்கு ஆக்சுவலாக சேம் ரிக் ஒர்க்கு தேவைப்பட்டுச்சு. ஃபைட்டர்ஸ் கூட சவுத் ஆப்பிரிக்கா ஃபைட்டர்ஸ் தேவை எனக்கு இந்த எல்லாம் பிளாக்ஸ் ஃபைட்டர்ஸ். ஸோ எனக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக எனக்கு ஒரு 15 days ஷெடியூல் ஆக்சுவலாக அவங்கள அங்கே இருந்தீங்க அங்கே வந்தோடனே. ஸோ நான் அந்த ஆக்ஷன் மாஸ்டருக்கு பேசினேன் கேட்டேன். ஓகே கண்ணு கேரி ஆன் நோ ப்ராப்ளம் சொன்னார். ஓகே நான் அப்போ அந்த ரோப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி லாக் போட்டால் எத்தனை ஹைட்டில் போவாங்க இத்தனை ஃபீட்டில் லாக் பண்ணால் கரெக்டாக நிற்பாங்க எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. 10 daysலேயே மாஸ்டர்ஸ் நல்லா உஷாரெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. கற்றுட்ட பிறகு இவ்வளோ ஆர்டர் கொடுத்தேன் இதெல்லாம் வேணும்னு. அது ஒரு பெரிய அமௌண்ட் அவர் லிஸ்ட்டு கொடுத்தார். ஷாக் ஆகிட்டேன். சரி லைஃப்பில்ன்றது ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னா அது எதுவும் இழக்கணும் இழந்தால் தான் ஒரு இழக்கிறன்றது வந்து இழக்கிற மாதிரி இல்லையா நம்ம தொழிலுக்காக நாம அடுத்த இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ அதுலேருந்து நான் எல்லாமே எடுத்து நான் அதுலேருந்து பண்ணதான் இன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயமா எல்லாமே சொல்கிறேன். நான் கொடுக்காத டார்ச்சரே கிடையாது. ஐயோ திட்டிருக்காங்க அர்ஜுன்லாம் அடிக்கலாம் வந்திருக்காரு. அது கேட்போம் எப்படி எதுக்காக அடிக்க வந்தாரு
அதெல்லாம் வந்து பண்ணிருக்காரு. ஏன்னா முதல்வன் ஷூட்டிங்கில் ஒரு பாம் பிளாஸ்டில் வந்து முதல்வன் படம் சங்கர் சார் ஒரு படம் இருக்கும். அதாவது அவரு அதுல தான் நீங்க பீட்ரெயின் மேல ஃபுல்லா ஃபயர்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா சங்கர் சார் சில விஷயங்கள் லைவாவெல்லாம் கேட்பார் இல்லையா. ஸோ அது அந்த அந்த இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப அன்னைக்கு கிராஃபிக்ஸ் இல்லை காரணம் அப்போ தான் வளர்ந்து வர காலகட்டம். இன்னைக்கு ரொம்ப இப்போ அது தேவையில்லை. இப்போ என்னோட ஒர்க்கில் நான் இப்போ ஹிந்தியில் பார்த்து அவங்க மிரண்டு போடுறாங்க சார். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஹிந்தி பண்ணேன், ஜில்லா காஜியாபாத் பண்ணுறேன். சஞ்சய் தத் வரார். நான் நமக்கு இங்கே சஞ்சய் தத் ஒன்று தான், நமக்கு ஆதித்ய மேனன் சார் ஒன்று தான். என்ன சொல்கிறீங்க? இவங்க வீட்டில் சஞ்சய் தத் வரார்னா அவர் வராரு, சட்டை இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பனியன் போட்டு உடம்புல டாட்டு விட்டு இந்த லெஃப்ட் சைடில் விஸ்கி பாட்டில் ஒரு கிளாஸ் பண்ணுறது. நான் அப்படியே பார்த்து ஷாக்கு. பாம்பே ஒர்க் கல்ச்சரே வேற மாதிரி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பண்ண இவர் தான் கர்னல் கண்ணன் மாஸ்டர் அப்படின்னா ஆக்ஷன் டேட் அவ்வளோதான், ஒரு ரியாக்ஷனே இல்லை. இது அவர் லைஃப் டைம் ஃபஸ்ட் டைம் வேறு மாஸ்டர் மாற்றிருக்காங்க இது வரைக்கும். ஆனால் முதல் நாள் போயிட்டு அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஒன்று நான் எடுத்தேன் அருமையாக எடுத்தேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கதையில் வந்து முதல் சீன் கட் அப்படி ஆகும். எப்படின்னா, நாளைக்கு ஜில்லா காஜியாபாத்துக்கு புது எஸ்பி வராரு. யாரா அவர்? சஞ்சய் தத் கேரக்டர். ஐயோ அவன் கிராக் ஆயா போனால் ஊரே 2 ஆக்கிடுவான். சீன் கட் பண்ணால் 6 கேரக்டர் ஓடும். போட்டு தள்ள போகிறான்டா ஓடு ஆப்போசிட் கேரக்டர் நிற்கும் ஸ்டைலாக கோட் போட்டு. சிம்பிளான சார் நான் இப்படி நிற்கிறீங்கண்ணா, வை ஐ எம் எஸ்பி அப்படின்னாரு. நீங்கள் சிம்பிளாக நிற்கிறீங்க சார் அப்படின்னு. டேரக்டர் இல்லை சார் சிம்பிளாக நிற்கிறீங்கண்ணா. எப்படி நிற்கிறீங்க பாருங்க சார். கரெக்டாக நின்னாரு. ஒரு ஃபைட்டர் விட்டு வந்தால் அப்படி தூக்கி முதல் லாக் பண்ணி சொல்லிட்டு யானை மாதிரி தூக்கி அடிச்சார். இது ஷார்ட் அப்படின்னா, ஓ லைக் எலிஃபென்ட் சார் அப்படின்னு. ரியலி அப்படின்னா அந்த ஒரு ஷாட்டில் அவர் அப்படியே லாக் ஆகிட்டாரு. அப்புறம் ஏறி ஷார்ட் முடிஞ்சா கேரவன் போயிடுவார். இவர் போகிறதுக்குள்ள நெக்ஸ்ட் ஷாட் ரெடி. அவர் பார்த்து இப்படி ஷேரை போட்டார், உட்காந்தார். யார் அந்த பையனை கேட்டார், கூப்பிட்டாரு. உனக்கு என்னோட பயோடேட்டா கேட்டார். ஹோம் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் நேம் இஸ் யார் குருநாதர்லாம் கேட்டார். ஓகே சார், உங்களோட பர்சனல் நம்பர் தர முடியுமா சார்? ஆல்வேஸ் நான் எல்லாமே நான் பப்ளிக் தான் சார், நோ பர்சனல் கிடையாது சார். சார் என்னோட நம்பர் எடுத்துக்கணும் சொன்னால் 3 பிக்சர்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன் சார். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணாத ஹீரோஸ் யாராவது இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கார். யார்? நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவர். கேப்டனோட நீங்கள் செஞ்சதே இல்லை சார். பட் அவர் 2 படம் அவர் பண்ண முடியல. ஏன்னா அவர் சொல்லுவார், நான் கேட்டேன், கண்ணா நான் அனுப்பி என்னென்ன உங்கள் படம் மட்டும் பண்ண மாட்டேங்குது கண்ணா, நீ ஒரு மாதிரி ஆள் சொல்கிறாங்கப்பா எல்லாரும் அப்படி இப்படின்றாங்க, நமக்கு வந்து எதோ ஆச்சுன்னா டென்ஷன் ஆயிடுச்சுன்னா வம்புப்பா அப்படின்றாரு. நான் இது கேட்கறதுக்கு அடிக்கிறேன். இந்த ஒரு ஸ்லாங் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அதுக்காக. ஆனால் என்ன ஒரு படம் அவரோட ஸ்லாங் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிக்கும். ஏன் கண்ணா நீ இப்போ அந்த ரேம்ப் எல்லாம் நான் அதிகமாக கொண்டு வந்தால நீ இண்டஸ்ட்ரியை கெடுத்துட்ட கண்ணா அப்படின்னு. எதுக்குண்ணே அப்படி கேட்டாங்க. நீ இந்த அடிச்சோன்ன ராம்பு இப்பெல்லாம் பண்ணுறது நம்ம தமிழோட ஆண்மை தன்மையெல்லாம் அதில் போதுப்பா அப்படின்றதுனால. ஸோ இது அதாவது நான் ஒரு சிரிச்சிட்டு மைண்ட் வேஸ்டில் ஐயோ முருகதாஸ் பக்கத்தில் இருந்த டேரக்டர் எதுவும் வாங்கி விட்டுறாங்க கம்முன்னு. சாதாரணமாக எத்தனையோ படங்கள்ல ஒரு நக்கல் பண்ணி ஒரு ஃபைட்டை ஆரம்பிச்சு வச்சு நீ ஓடிடுவீங்க. அது பயங்கரமான பேரெல்லாம் இருக்கும். அது கரெக்டா தேடி பிடிச்சி உங்களுக்கு பேரெல்லாம் புலிப்பாண்டி வேற நிறைய படம் பாருங்க. ஆக்சுவலா மாட்டு ரவி, புலிப்பாண்டி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு நடிக்கணும் ரொம்ப ஆசை சார். ஆக்சுவலா அது ஏன்னா இந்த சேரன் பாண்டியன் படத்துல வந்து ஒரு ரவிக்குமார் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போவார். அவள் பொண்ணு தூக்கிட்டு போகும்போது ஆண் பவசர் குறுக்கு வந்து மடக்குவேன். அண்ணே வேணாண்ணே அப்படின்னு. ஏய் பொண்ணுடாண்ணே பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அதான் வேணாண்ணே. அதாவது சொல்ல மாடுலேஷன் அவர் புரியல. நான் இப்படி நடிச்சு காட்டேன் பொண்ணுன்னு தெரியும் அதான் வேணாண்ணே அப்படி மாதிரி ஃபைட் பண்ண போகிறாரு. அதை ரவிக்குமார் சார் சூப்பராக இருக்குது இந்த மாடலேஷன் அப்படியே பண்ணி காட்ட சொல்கிறார். அவர் காட்டு இப்படியே நமக்கே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு தெரியாம ஒரு நடிகை வந்துட்டே இருந்தான். இப்போ நடிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன், டைரக்டர் ரவிக்குமார் சார், டேய் எங்கடா நான் வந்து இதில் இருக்கேன், நெய்வேலியில் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், அரவிந்தன் படம் சரத்குமார் சார் படம், இங்கே வாடா அப்படின்னாரு. உடனே வாடா நாளைக்கு நடிக்கணும். நான் நடிக்கிறேன். நீ தான்டா வில்லன். என்ன பண்ண? அதான் நீ அவ்வை சண்மை பண்ணு, நீ தான் வில்லன், நான் கமல் சாருக்கு வில்லனா. ஓகேவா அப்படின்னா ஒரு ஒல்லியான உருவம் அப்படி வந்தோடனே என்ன கான்செப்ட் கேட்டேன். சரி எனக்கே சிரிப்பாச்சு. அப்புறம் நான் கமல் சார்ட்ட போய் சார் இது எப்படி சார் பண்ணுறதுன்னு கேட்டேன். பாரு அது நீங்கள் அந்த படத்தில் நல்லா பாருங்களா ஹியூமரோட செக்ஸ். அது எப்படின்னா நான் மீனாவா இடுப்பில் தோணும். அவர் ஆம்பளை ஆக்சுவலாக நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாரும் ஆம்பளை கேரக்டர்ஸ் தான். அவர் வந்து லேடி
என்னை கையை பிடிச்சி அமுக்குவார். கையை வலிக்கணுமா வலிக்கும் போது என் கண்ணு வந்து அவர் செஸ்ட்டுக்கு போகணும். ஐயோ வெக்க பண்ணது. ஸோ அதில் நீங்கள் ஒரு 3-4 டைமிங்கில் இருக்குது. அப்போது எனக்கு ஒரு தர்மசங்கடமான பொசிஷன். ஏன்னா பக்கத்தில் லேடிஸ்லாம் இருக்காங்க. ஒன்று ஆனால் கமல்சார் இப்படி அமுக்குவேன், இதுக்கு பெயின், அடுத்து அமுக்குவேன், இங்கே பாரு அப்படிம்பாரு. அப்படின்றது மொத்தமாக எவ்வளோ படம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க? நான் இப்போ 350 ஆல்மோஸ்ட் 400 நெருங்கிட்டு இருக்கேன் சார். 400 படம் எல்லா லாங்குவேஜும் மொத்தமாக சேர்த்து நெருங்கிட்டு இருக்கேன் சார். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் பண்ண ஃபைட்டில் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபைட் அப்படின்னு எது தோணியிருக்கு சார்? நான் வந்து இப்போது புதுமைகளை நான் பண்ணவே இல்லை சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் புதுமைகளை பண்ணவே இல்லை. நீ புதுமையான சீன் எனக்கு கொடுத்தால் புதுமையில் ஆட்டோமேட்டிக்காக அமையும் சார். ஐ கரெக்ட்? கரெக்ட், 100%. நான் வந்து இப்போ அநேகன் ஒரு படம் பண்ணுறேன் சார். அந்த படத்தோட கதைகள் நான் வெளியே சொல்ல முடியாது. ஒரு அருமையான ஒரு கதை சார். அது அருமையான ஒரு காலகட்டம்னு கதை. அந்த கதையில் புதுமைகள் நல்லா பண்ணியிருக்கேன் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. டோட்டல் என்ட்ரி ஆக்ஷன் ரொம்ப புதுசாக இருக்கும். இசைன்னு ஒரு படம் பண்ணுறேன் சார், எஸ். சூர்யா சார் படம். ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாருமே எதிரியாக இருந்தால் என்ன இருக்கும்? ஸோ அங்கே ஒரு பூசரை கிடைச்சது. அப்போ யார் எங்கே அடிப்பான்றது விஷயம் யார் கேரக்டர்ஸ் ஆடியன்ஸுக்கு தெரியும், கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ இப்படிப்பட்ட டிசைனாக இருக்கணும் இந்த ஆக்ஷன். சூப்பர் சார். அது முதல்ல எஸ். சூர்யா சொல்லிட்டார், வந்து லொக்கேஷன் பார்த்தேன், ஓகே சூப்பராக இருக்குது, ஓகே சார் அப்படின்னா. மாஸ்டர் இங்கேருந்து ஒரு தோட்டக்கார 4 ஃபைட்டரு, இங்கே சமயக்காரன் அவர் சார் கதை சொன்னேன் சார். அவங்க பண்ணவே கூடாது சார், தப்பாடு சார். தோட்டக்காரன் க்ளோஸ்அப் போட்டாலே வழக்கமான ஃபைட்டு சார் இது. உங்கள் சுற்றி இருப்பவங்க எல்லாருமே உங்களுக்கு வில்லன் கதை, இதுதான் பேஸ். நான் பண்ணிடுறேன் சார், டோண்டு எடுத்து கொடுத்தேன் சார். என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார். இது இப்போ நீங்கள் வந்து கமல் சாரோட பண்ணியிருக்கிற சில ஃபைட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம் சார், அந்த அவரோட நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தசாவதாரம் தான் சார். தசாவதாரம் என்ன நடந்தது? ஐயோ நிறைய வந்து சார், அவருக்கு சண்டைலாம் இருந்துச்சு கமல் சாரோட. ஆமாம் சார். நீங்கள் சண்டை போடாத ஹீரோஸ் யாராவது இருக்காங்களா? சண்டை போடாத ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்களா? நாமளும் கூட சண்டை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், தொழில் ரீதியான சண்டை. ஏன்னா கரெக்டாக ஒரு ஃபைட் மாஸ்டர் அந்த பேர் கரெக்டாக ஓடுறீங்க நீங்கள். ஆமாம், எதுக்கு சார்? அதாவது ஒரு தொழில் மேல் இன்வால்மெண்ட்டில் கேட்க சண்டை தான் இது. வராது சார், இவ்வளோ வந்து அப்படி தப்பாயிடும். நான் எடுத்து தரேன் சார், நான் எடுத்துறது தான் வந்திருக்கேன். இது அப்படி கேட்டால் அவங்க நீங்கள் சார் சார் இன்னையே இந்த மாதம் கொஞ்சம் லூஸாக இருப்பான் போல் இருக்கு, எடுக்க கூட தப்புன்றான், ஆனால் எடுத்து தரேன்றான். கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கல்ல சார், தால் பொருள் விட்டு போய் அப்படி நடந்துச்சு. எந்த ஃபைட்டுக்கு இது சார்? அந்த 12th century ஃபுல்லாக நான் தான் ஒர்க் பண்ணேன் சார். அந்த பிகினிங் அவர் அந்த கோவிந்தா கல்லை கட்டுறது, துள்ள போகிறது, தூக்குறது, அந்த தூக்கெல்லாம் எப்படி போட்டிங்க? அது சார் ஆல்மோஸ்ட் கிராபிக்ஸ். அது லாக் பண்ணிட்டு சார், இங்கே கயர் போட்டு லாக் பண்ணி கயர் அரெஸ்ட் பண்ணிட்டு ஊக்க சிஜியில் போட்டு போட்டு ஆமாம் போட்டு அந்த கழுகெல்லாம், அந்த சிஜி கழுகு அதெல்லாம். ஸோ இப்போ என்ன வேணும் பண்ணலாமா சார்? நம்ம தான் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். அது வேணும் பண்ணலாம் சார். இந்த ஃபைட்டு கமல் சாரோட அதில் சண்டை வந்து சண்டே நான் சார் தொழில் ரீதியான சண்டை தான் சார். பட் அவர் வெரி குட் டெக்னீஷியன் சார். அவர் வந்து இன்னும் அவர் ஒரு 10 years ஃபாஸ்ட்டாக இருக்கார். அது நம்ம அடாப்ட் ஆகலாம். நான் ஃபாஸ்ட்டாக இருக்கேன், என் ஃபைட்டர் ஃபாஸ்ட் ஆகணும்ல. என்ன சார் சொல்றீங்க? கரெக்ட். ஸோ என்னது விஷயம் அது சொல்லுங்க. அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு கேட்கறதுக்கு. எப்படி வந்துச்சு? இல்லை அவர் வந்து நிறைய விஷயங்கள் கிராபிக்ஸ் படம் தான். ஏன்னா அந்த படமே கிராபிக்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்த படம். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 கிராபிக்ஸ் மாறிட்டு இருந்த கோவம் யார் மேலே வரும்? கிராபிக்ஸ் யார் மேலே வரும்? யோ நேற்று ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், இன்னைக்கு ஒருத்தன் சொல்லுவான். இவர் வந்து 3 மேக்கப் சார். ஆர்டினரி கமல்ஹாசன், வில்லன் கமல், ஒரு கிழவி. இது எவ்வளோ தலைவலி சார். லேஸ் இவ்வளோ லேஸ் இருக்கும்போது அவரு சொல்லிட்டு போயிடுவார் கமல் சார். நம்ம தானே இங்கே ரெடி பண்ணி இந்த லேயர் இங்கே கட் பண்ணி இந்த லேயர் பண்ணி இந்த லேயருக்குள்ளே வராத. ஐயோ டார்ச்சர்னா அப்பா படம் பாதி விட்டு போதுமா சாமி. ஆனால் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எனக்கு ரியலாக. இப்போ கிராபிக்ஸ் என்னாலும் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு சார். அது ஒரு அன்பு ரீதியான தகராறு தான். ஏன் ரவிக்குமார் சார் நான் இவ்வளோ என்ன செட் போட்டு வெளியெல்லாம் வெரைட்டி விட்டுருக்காரு, போட்டா வெளியே அப்படின்ட்டு சைலண்டாக வெளியே வந்திருக்காரு. பொதுவாக இப்போ நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஹீரோஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஆக்ஷன் முதல்ல அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போல இருக்கு இல்லையா? இல்லை, எல்லாரோடையும் சண்டை போட்டுருக்கீங்க நீங்கள். சண்டைன்றது வந்து சார் ஒரு அன்பான சண்டை தான். விஜய் சார் ஒரு கட்டசி 1 month முன்னாடி பாம்பே ஏர்போர்ட்டில் மீட் பண்ணேன். அப்படி என்னை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு, என்ன தலைவா இப்படி இருக்கேன், பாம்பேல பிஸி, தெலுங்குல பிஸி இருக்கேன். ஆமாம் அப்படி போயிட்டுருக்கேன். அப்படி 2 பேரும் காஃபி சாப்பிட்றதான் சொல்லி சொன்னார். விஜய் இப்போ என்ன படம் போயிருக்கு, இது இந்த துப்பாக்கிலாம் போயிட்டுருக்கு, அடுத்து முருகதாஸ் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு. அப்படின்னு நான் என்ன அப்படி பார்த்தாரு. நான் ஒரு ஸ்லிம் ஸ்டைல் ஆகிட்டிங்க தெரியுமா, பாம்பே ஒன்று இப்படி ஆகிட்டிங்க நினைக்கிறதா இல்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு பொறாமை இருக்குண்ணா அவனை பார்க்கும்போது. நான் இது நான்லாம் இவ்வளோ தூரம் வளர காரணம் நீ ஒரு காரணம் நான். சரி, நான் உண்மையாக ஒன்று ஃபீல் ஆகிட்டேன். இது
அதான் பாராட்டுல அவங்களே சொல்றாங்க. இவ்வளவு தூரம் இன்னைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு நீ ஒரு காரணம்ண்ணா. இது உன்னை மறக்க முடியுமாண்ணா? நீ தான் எனக்கு. ஏன்னா நான் விஜய் சார் படம் அதிக படம் நான் விஜய் தான் சார் பண்ணியிருக்கேன். நான் மேக்ஸிமம் நீ அதுலயும் நடிச்சிருக்கீங்க அவரோட படத்துல எல்லாம். ஏகப்பட்ட பண்ணியிருக்கேன் சார். எல்லா ஸ்டில் சுறா வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் நிறைய படம். அதனால அவருடைய சுறால அந்த அந்த பீச்ல ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நாம இருக்கிற பெரிய பெரிய ஹீரோஸ் பத்தி எல்லாம் பேசியாச்சு. சமீபத்தில் வந்திருக்கிற ஆர்டிஸ்ட் யாரோடலாம் வேலை செஞ்சுருக்கீங்க நீங்கள்? இப்போ ரீசெண்டாக தமிழில் வந்து ரொம்ப கேப் சார். ஆக்சுவலாக வந்து பொன்னசங்கருக்கு அப்புறம் நான் வந்து கடல் பண்ணேன், மணிரத்ன சார் கூட பண்ணேன். அதில் வந்து கௌதம் கார்த்திக் அவருக்கு நான் தான் பர்சனல் ட்ரைனிங்லாம் கொடுத்தேன். ஏன் நம்ம இவர் ஜெயம் ரவி இருக்காரு, அவருக்கு நான் தான் ட்ரைனிங்லாம் கொடுத்தேன். நான் என் வீட்டில் வச்சு பர்சனல், நானும் அவர் வீட்டில் ஒரு பர்சன் மாதிரி. தமிழில் இப்போ நான் ஆக்சுவலாக பண்ணுற படங்க அநேகன் இந்த இது இசைப்பட்டு தான் பண்ணுறேன் சார். தெலுங்குல கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 படம் பண்ணுறேன் சார். ஹிந்தியில் அடுத்த அனில் சர்மா படம் பண்ணுறேன், அடுத்த சனி சார் படம் பண்ணுறேன், அடுத்த ராஜ்குமார் சந்தோஷ் சார் படம் நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ட்ரைனிங் சொன்னப்போ தான் நான் யோசிக்கிறேன், நீங்கள் ஃபைட் கம்போஸ் பண்ணும்போது அவ்வளோ டெரராக இருப்பீங்க. ஆமாம். ட்ரைனிங் பண்ணும்போது எல்லாரும் போட்டு அடிப்பீங்களோ? ஓ அதெல்லாம் கிடையாது சார், நீங்கள் வேறு ஜாலியாக இருப்பேன் சார். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா ட்ரெயின்னா நான் ஒரு எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குது சார். எனக்கு எப்படின்னா சார் எனக்கு பெரிய ஸ்டண்ட் ஸ்கூல் பண்ணணும் சார். எனக்கு ஸ்டண்ட் ஸ்கூல் அது இன்டர்நேஷனல் ஸ்கூலாக இருக்கணும். அதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் இருக்கு, அமெரிக்கன் ஸ்கூல், இட்டாலியன் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் வந்து அந்த எம்பசியோட பசங்களை படிக்க வைப்பாங்க. அந்த கோட்டா வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கோட்டா, ஜப்பானுக்கு எவ்வளோ கோட்டா அப்படி கொடுக்குறாங்களா. அதே மாதிரி நான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு கோட்டா இல்லை, இன்டர்நேஷனல் இருக்கிற அத்தனை தற்காப்பு கலைகளையும் இங்கே கொண்டு வந்து படிக்கணும். இங்கே தங்கி அவங்க படித்து ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுத்து தாய் கிக் பாக்ஸிங் அது எல்லாமே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இங்கே ஒரு கொடுத்துட்டு இங்கே. ஏன்னா அதுக்கு ட்ரெயினர் ஒரு ஜப்பானில் ஒரு ஜப்பான் ஜூடோ ரொம்ப ஃபேமஸ், தாய் பாக்ஸிங் ஃபேமஸ், அங்கே ஒரு ட்ரெயினர். எவ்ரி சர்க்கிளில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் பண்ண ஒரு ஆசை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கர்ஸ். அவங்க உள்ளே வந்து தங்குனா எல்லாமே ஒரு ஹோட்டல் மாதிரி, எல்லா சாப்பாடுலாம் ஒரு ஷவுலன் டெம்பிள் அப்படியே நீங்கள் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரும்போது அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது சார். எனக்கு அது கூடிய ஒரு 2 இயர்ஸில் பண்ணிவிடுவேன் நினைக்கிறேன் சார். வண்டர்ஃபுல். இந்த கனவு உங்களது நிறைவேறட்டும். உங்க கூட பேசி இவ்வளோ நேரம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. பிளேட்னு போடல சுத்தமாக இல்லை, நான் எல்லாருமே வந்து ரசிச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் இன்னும் பெரிய பெரிய லெவலில் வந்து ரொம்ப ஹைட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் நாங்கள். ஓகே, இன்னைக்கு அவ்வளோதான். வி வில் பி பேக் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு பிரபலத்தோட. அது வரைக்கும் டேக் கேர். நான் ஆதித்ய மேனன். பாய்.